எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். இந்த உலகம் பார்க்க ரொம்ப அழகா பசுமையா இருந்தாலும் இது ரொம்ப மோசமான கொடுமையான ஒரு இடம். நமக்கு எதுக்கு இருக்கவங்க நம்மள எப்போ வந்து நம்ம அவங்களோட கொஞ்சம் கம்மியானவங்க, அவங்களோட கொஞ்சம் கீழானவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அவங்க நம்ம கையை போட்டு கூட முறுக்குவாங்க. நம்மள ரோட்ல குப்புறப்படுக்க வச்சு கழுத்து மேலே ஏறி மிதிப்பாங்க. ஐ கான் பிரீத் என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லும் போது கூட நம்மளை விடாம நம்மள சாகுற வரைக்கும் கூட கொடுமைப்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்றவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருக்கு என்ன கொடுமை நேர்ந்தது அமெரிக்காவில் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை தாண்டி வந்து போலீஸோட ப்ரூட்டாலிட்டி இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து இது ஹிஸ்ட்ரியில் என்ன எதனால வந்து இது ஃபாலோ ஆகிட்டு வருது, இன்னுமே வந்து இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கும் ஒயிட் அமெரிக்கன்ஸுக்கும் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதை தாண்டி வந்து பிளாக் லிவ்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு இயக்கத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இதை தாண்டி மார்ட்டின் லூத்தர் கிங் இவர் வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும், அமெரிக்கன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோவாகவும் இருக்கும்னு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா பேண்டமிக்னால எல்லாமே வந்து லாக்டவுன்ல இருந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதுனால வீட்டில் இருந்துட்டு இருக்காரு, வருமானமும் இல்லை அவருக்கு. ஸோ இந்த டைம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கப் குட் அப்படின்ற ஒரு கிராசரி ஷாப்க்கு வந்து சிகரெட்ஸ் வாங்குறாரு $20 கொடுத்து. வாங்கிட்ட அப்புறமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $20 வந்து ஒரு கலர் நோட் மாதிரி தெரியுது அந்த ஷாப் கீப்பருக்கு. இதனால ஷாப் கீப்பர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கலர் நோட்டு மாதிரி தெரியுது, இது நான் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த டைம்ல நம்ம ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்றவர் வந்து கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருக்காரு. ஒரு குடிச்ச நிலைமையில இருக்கிறதுனால இவர்கிட்ட எப்படி கேட்கறது, இவர் திருப்பி கொடுப்பாரு அப்படின்ற பயத்தில் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஷாப் கீப்பர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த டைம் வந்து நம்ம ஜார்ஜ் ஃப்ளாய்ட் வந்து இந்த ஷாப் போட்டு வெளியே போற அந்த டைமுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகி 2 to 5 minutes வந்து போலீஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிரெக் ஷாவான் அப்படின்ற போலீஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஷாப்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அவரை பார்த்த உடனே வந்து எதுவுமே பேசவே இல்லை, பேசாமல் வந்து அவர் கையை முறிக்க ஒரு ஷர்ட்டை கழட்ட சொல்லிட்டு அவரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தாக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அந்த போலீஸ் ஜிப்சி கிட்ட எடுத்துட்டு போகும்போது அவரை வந்து குப்புறப்படுக்க வச்சு ரோட்ல அவர் கழுத்து பின்னங்கழுத்து மேலே ஏறி முட்டியால வந்து அழுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 நிமிஷம் 46 செகண்ட் வந்து அவர் கழுத்தை வந்து அழுத்திருக்காங்க அந்த போலீஸ். அதாவது டிரெக் ஷாவின் அப்படின்றவர் வந்து அழுத்திருக்காரு. கூட இந்த 3 போலீஸுமே வந்து எதுவுமே தடுக்கல. சுற்றி இருந்த பொதுமக்களும் வந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே பதற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கான் பிரீத் என்னால் மூச்சு விட முடியல, ஐ கான் பிரீத் அப்படின்ற வேர்ட்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. 6வது நிமிஷம் அவர் அன்கான்ஷியஸாக மாறிட்டார். ஆக்சுவலாக பின்னங்கத்தில் இருக்க நரம்பு வந்து ஏதோ ப்ராப்ளம் கொடுத்து அவர் வந்து அன்கான்ஷியஸாக மாறிட்டாரு. அதுக்கப்புறமா பேசவும் இல்லை. அதுக்கப்புறமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் இறந்து போயிடுறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. முழுக்க அந்த போலீஸ் வந்து இவரை வந்து தாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு ஒயிட் அமெரிக்கன், இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக இருக்கக்கூடுமோ அப்படின்றத நினைச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இப்போ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, பெரிய போராட்டமே போயிட்டு இருக்கு. 2017 நம்ம ஊர்ல எப்படி நடந்த ஒரு ஜல்லிக்கட்டு திட்டம் அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. ஒரு இனத்து மேலேயும் ஒரு அடையாளத்து மேலேயும் எப்போ கை வைக்கிறாங்களோ அந்த மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்ட் மேலே கை வச்சதுக்கான காரணம் என்ன, எதுக்காக வந்து இவ்வளோ ஒரு ப்ரூட்டாலிட்டியாக நடந்துக்கிறாங்க? ஒருவேளை இது வந்து ரேசிசமா, அமெரிக்கனில் இருக்கிற ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸும் ஒயிட் அமெரிக்கன்ஸுக்கும் இருக்கிற ரேசிசமா, இதுதான் காரணமா அப்படின்றதுனால தான் வந்து இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. இவருடைய ரெக்கார்ட் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அவரோட ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது அவருமே வந்து ஒரு அக்யூஸ்டா இருந்தவராக தான் இருந்துட்டு இருக்காரு, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தவராக இருந்துட்டு இருக்காரு, ஒரு அக்யூஸ்டட் அப்படின்ற ரேஞ்சில் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அவங்களுடைய போராட்டம் எல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வந்து ஒரு ஒயிட் அமெரிக்கன் இருந்தால் இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருந்திருக்குமா, அக்யூஸ்டா இருந்தாலும் சரி நார்மலான பர்சனாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் வந்து வேரி ஆகுது. அதாவது வந்து அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலீஸோட ப்ரூட்டாலிட்டி வந்து ஒயிட் அமெரிக்கன்ஸை கம்பேர் பண்ணும்போது பிளாக் அமெரிக்கன்ஸ் அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து 7 டைம்ஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களும் வந்து இது மாதிரி தான் குறிக்குது. ஆக்சுவலா மினியாபோலிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து 20% வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,30,000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல 60% பீப்புள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ்க்கு தான் வந்து பிலீவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தப்பு நடக்குது, இல்லை ஒரு ராபரி, இல்லை ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பிளாக் அமெரிக்கனோ இல்லை ஒயிட் அமெரிக்கன் என்ன முதல்ல வந்து இன்னசென்ட் பிளாக் அமெரிக்கனாவே இருந்தாலும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாவே இருந்தாலும் அவருக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2015 இப்போ இருக்கிற சென்சஸ் வரைக்கும் எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11,500 டைம்ஸ் வந்து போலீஸ் வந்து அந்த மினியாபோலிஸ் அப்படின்ற பிளேஸில் போயிட்டு நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய சண்டைங்க வரைக்கும் ஒரு ராபரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் 6,650 ஆக்ஷன்ஸ் வந்து பிளாக் அமெரிக்கன்ஸ் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொல்லப்படுறவங்க மேலே தான் எடுத்திருக்காங்க. 2,650 ஆக்ஷன்ஸ் வந்து ஒயிட் அமெரிக்கன்ஸ் மேலே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து அந்த மினியாபோலிஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற எல்லா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசிசம்
போலீஸோட ப்ரூட்டாலிட்டி வந்து சேமாக தான் இருந்துட்டு இருக்கு, எங்கள் மேலே வந்து அவங்க காட்டுற அந்த விஷயம் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து இங்கே மட்டும் தொடரல. ஆக்சுவலாக வந்து இந்த போலீஸோட அந்த ஆக்ஷன்னாலையும் ட்ரீட்மெண்ட்னாலையும் மட்டும் தொடர்ந்துட்டு இல்லை, இதை தாண்டி வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரேசிசம் ஆர் சிஸ்டமேட்டிக் ரேசிசம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் பிளேசஸ்லேயும் இது நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு இன்கம் இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த்தாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஒரு ஹவுசிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கும் ஒயிட் அமெரிக்கன்ஸ்க்கும் கிடைக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகமாக தான் இருந்துட்டு இன்கம் இன்இக்வாலிட்டிலையுமே வந்து அவங்களோட இவங்க வந்து சேலரிலையும் நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் கிடையாது. 17th 18th சென்ச்சுரியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து நிறைய பேரை கிட்னாப் பண்ணிட்டு வந்து அமெரிக்கன் கொலோனியல்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸ்லேவஸா ஒரு அடிமைகளாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அமெரிக்கன் கொலோனியல் சொல்லப்படுற இவங்க வந்து எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பணத்தளவிலும் சரி, ஒரு பவர்லையும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்களாக இருந்திருக்காங்க. ஒரு ஓனரே வந்து கிட்டத்தட்ட 50 ஸ்லேவ்ஸ் வச்சிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 50 ஸ்லேவ்ஸாக வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எந்த மாதிரியான வேலைகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சருக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு புகையிலை விளைய வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பருத்தி விளைய வைக்கிறதா இருந்தாலும் சரி, சவுத்தில் வந்து மேரிலாண்ட் வந்து நார்த்தில் வரைக்கும் இருக்க ஜார்ஜியா வரைக்கும் ஸ்பேஸில் இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாகவே வந்து இவங்களை வச்சு தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு லேண்ட் ஓனர்ஸும் சரி, ஒரு ஓனர்ஸும் சரி, இவங்களை வந்து ஒரு ஸ்லேவ்ஸாக மாற்றி இவங்க வந்து எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது, அதை தாண்டி வந்து செக்ஷுவல் பெனிஃபிட்ஸ்க்காகவும் அவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு துன்புறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. 17th 18th சென்ச்சுரியில் இவங்க வந்து ஒரு அடிமைகளாக நடத்திட்டு இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்தவங்களை இவங்கள தான் வந்து இப்போ இருக்கிற அமெரிக்கன்ஸோட ஆன்சிஸ்டன்ஸும் சொல்லப்படுறாங்க, முன்னோர்கள்னு சொல்லப்பட்டு இருக்காங்க. அவங்களோட வகையில் வந்தவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 19th சென்ச்சுரியோட மிட்ல வந்து தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சிவில் வாரே ஏற்படுது. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எதிராக நடக்கிற இந்த மாதிரியான கொடுமைகளுக்குலாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த சிவில் வார் ரொம்ப பெருசாகக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து இவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஃப்ரீடம் கிடைச்ச அப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து சரி 17th 18th சென்ச்சுரி வந்து இப்போ 2020 வரைக்குமே வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன், ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து இந்த பிளாக் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸையும் ஒயிட் அமெரிக்கன்ஸையும் இந்த ரேசிசம் வந்து டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் வந்து இப்போ அந்த போர்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிளாக் லிவ்ஸ் மேட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. இந்த பிளாக் லிவ்ஸ் மேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது வந்து எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் அமெரிக்கன்ஸ், அதாவது இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு எதிராக நடக்கிற வயலன்ஸ்லையும் வந்து அவங்களுக்கு எதிராக நடக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ், இன்இக்வாலிட்டி, இந்த விஷயங்களை வந்து தட்டி கேட்கறதுக்காகவும் அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் இந்த பிளாக் லிவ்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம். இதை உருவாக்குறது அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது எந்த வருஷத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2013 உருவாக்கப்பட்டது. #Black Lives Matter அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகி விட்டுருக்காங்க. இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2012 February 26 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிராவன் மார்டின் அப்படின்ற ஒரு பையன் ஃப்ளோரிடா மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 17 வயசே ஆகிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்க அந்த பையன் வந்து அவங்க ஊர் ஃப்ளோரிடாவில் வந்து சான்ஃபோர்டுக்கு வரான். அவங்க வீட்டில் அவங்க ரிலேஷனை பார்க்க வந்துட்டு இருக்கான். அந்த டைமில் அங்கே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. இப்போ நம்ம செங்கல்பட்டு, தாம்பரம் அந்த மாதிரி இடத்துல கேட்டட் கம்யூனிட்டி ஒரே மாதிரி வீடுகள் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்வின் லேக் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஃபிளாட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பிளேசஸ், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெய்பர்ஹுட் வாட்சிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நேஷனல் நெய்பர்ஹுட் வாட்சிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி வந்து ரீஷர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அனுப்புவாங்க. அந்த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் வாட்சிங் ப்ரோக்ராமில் வந்து அங்கே என்ன நடக்குது, அங்கே ஏதாவது சின்ன ப்ராப்ளம், சின்ன திருட்டு, ராபரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்காணிச்சு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவும் சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜார்ஜ் ஜிம்மர்மேன் அப்படின்றவர் வந்து அங்கே வந்து ஒரு நெய்பர்ஹுட் வாட்சிங் ப்ரோக்ராம் இருந்துட்டு இருக்க ஒரு பர்சனாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்வின் லேக்ஸ் கம்யூனிட்டி அந்த ஃபிளாட்ஸில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனை பார்க்குறாரு. டிராவின் மார்டின்ற பையனை பார்க்கும்போது அவனை பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் எதுக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி இந்த இதுக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு சுட்டுறாரு. இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 22 years மிலிட்ரியில் இருந்திருக்காரு. லாஸ்ட் 10 years மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ண லாஸ்ட் 10 years வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. 2002 வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜுடிஷியல் கோர்ட்டில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், எந்த ஒரு திங்கிங் இல்லாமல், இவன் வந்து ஒரு பிளாக் அமெரிக்கன், ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அப்படின்றத மட்டுமே திங்க் பண்ணி இவன் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கான், இவன் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ண வந்திருக்கான், இங்கே திருட வந்திருக்கான், ராபரி பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் அந்த பையனை, அந்த 17 வயசு பையனை பார்த்த உடனே சுட ஆரம்பிச்சிடுறாரு. சுட்டு அந்த பையனை இறந்து போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்ஃபார்ம் பண்ண 2 to 5 minutes அகைன் போலீஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு வந்து நான் வந்து நெய்பர்ஹுட் வாட்சிங் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி, இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த பையன் இங்கே வந்ததை பார்த்து நான் வந்து திங்க் பண்ண, ஓகே இந்த பையன் வந்து ஏதோ தப்பான வந்திருக்கான், அதை தான் நான் சுட்டேன், அதுவும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான், தற்காப்புக்காக தான் சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விசாரணை நடத்தப்படுது. அப்படி விசாரணை நடக்கும்போது 2012 2013 வரைக்கும் அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த கேட்டட் கம்யூனிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நெய்பர்ஹுட் ப்ரோக்ராம் வந்து ரிஜிஸ்டரே பண்ணாத ஒரு ஃபிளாட்ஸ் அப்படின்னு தெரிய வருது. அந்த பையன் அவங்களோட ரிலேஷனை பார்க்க கூட வந்திருக்கலாம். ஆனால் வந்து இவர் எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவர் தப்பு பண்ண தான் வந்திருப்பார் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்து அந்த பையனை சுட்டது தப்பாக போச்சு. அதுக்கப்புறமா இவர் வந்து நிறைய விசாரணைக்கு அப்புறமா வந்து அவருக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த டைமில் கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிற ஒபாமாவையே வந்து இவர் பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி தூண்டி விடுறாரு, இந்த ரேசிசம் தூண்டி விடுறாரு, ஆப்பிரிக்கன் அமெரிக்கனுக்கும் ஒயிட் அமெரிக்கனுக்கு ரேசிசம் தூண்டி விடுறாரு. அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் வந்து என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். இருந்தாலும் அவருக்கு எதிரான அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சு பெரிய ப்ரொட்டஸ்டாக மாறினதுனால அவர் தண்டிக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த பிளாக் லிவ்ஸ் மேட்டர் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து செட் பண்ணுறாங்க. இன்னை வரைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 1968 மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து அமெரிக்கா நோபல் பரிசு வாங்கினது ஒரு முக்கியமான மிகப்பெரிய மனிதன் கூட சொல்லப்படுது. ஆபிரகாம் லிங்கன் மெமோரியலில் வந்து 2 லட்சம் பேருக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பீச்சை பேசுறாரு. என்ன அந்த ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு உண்டு, பிறப்பால் எல்லாருமே சமம், ஏற்றத்தாழ்வு கிடையாது, கருப்பின அமெரிக்கர்களும் சிகப்பின அமெரிக்கர்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும், இந்த மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த ஸ்பீச் வந்து ஒரு அமெரிக்கான நோபல் பரிசு அவர் வாங்கி கொடுக்குது. இந்த ஸ்பீச் அவர் பேசுறதுக்கான காரணம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு அமைதி நிலவணும், அதாவது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் வந்து ஒரு சேமான ஒரு விஷயம் இருக்கணும், எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டியான நிறைய விஷயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பேசிட்டு இருக்காரு. பட் இன்னி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. பிளாக் அமெரிக்கான வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து அவங்க பார்க்கும்போதே வந்து தப்பான பெர்செப்ஷனோட பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்க இருந்துட்டு தான் இருக்கு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு. இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி அடையணும். தாண்டி வந்து இது வந்து அமெரிக்காவில் அப்படி பார்க்கும்போது வந்து ரேசிசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தா கேஸ்டிசம் அப்படின்ற மாதிரி இன்னும் போயிட்டு தான் இருக்குது. கேஸ்டிசம் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து பிறப்பால் வந்து உயர்வு தாழ்வு கிடையாது, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸ்ப்ரெட் லவ், அன்பை பகிர்வோம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.